ஒரு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். கொல்லைப்புறத்தில் ஒரு மாடும் பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வச்சிருந்து அவர் ஏதோ வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். அவருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, ஒவ்வொரு நாள் மதியமும் சமையல் சமைத்த பிறகு யாராவது ஒரு சாமியாரை அழைத்து வந்து அவருக்கு உணவளித்து விட்டு தான் இந்த இருவரும் சாப்பிடுவது வழக்கம். அதுபோல் ஒரு நாள் ஒரு சாமியாரை அழைத்து வந்து சாப்பிட சொல்லுகிறார்கள். அவரும் சாப்பிடுகிறார். கொல்லைப்புறமாக போய் கை கழுவி விட்டு வரணும்னு போகிறார். கை கழுவிட்டு வரணும்னு போனவர் திரும்பி வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது, காணும், என்னடா காணுமேன்னு கொல்லை பக்கம் போய் பார்க்குறாங்க. கொல்லை கதவு திறந்து கிடக்கு. என்னடா காணுமேனு இங்கேயும் எங்கேயும் திரும்பி பார்க்கும்போது அங்கே கட்டி கிடந்த பசுமாட்டையும் கண்ணையும் காணும். என்னடா இது, சாமியாரையும் காணும் மாடு கண்ணையும் காணுமேன்னு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க தேடிக்கிட்டு. அப்போ ஏற்ற மாதிரி அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வர, ஐயோ ராமசாமி என்னையா அது, உன் வீட்டு பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியையும் அந்த சாமியார் ஒருத்தர் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. என்னது, சாமியார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு? ஆடாடாடாடா, நம்ம வீட்டு சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு மாடு கண்ணையும் திருடிட்டு போயிட்டானா இந்த ஆள். ஒரு 5-6 மணி நேரம் ஆச்சு தேடி, கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. குறுக்க வழி மறைச்சி, ஐயா சாமியாரை எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாடுகண்ணை திருடிட்டு போயிட்டேன். திருடிட்டு போயிட்டேன்? நான் திருடினேனா? என்ன சொல்லுகிறீர்கள்? என்னையா கையில் மாட்டோட கயிறு வச்சிருக்கீங்க? ஆமாம், மாட்டோட கமுக்கண கயிறு என் கையில் இருக்கே, புத்தன்னு கேட்க போகிறார். அம்மனி என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரிந்து இந்த வேலையை செய்யவில்லை. என்ன காது குத்துறியா ஐயா? காது குத்துறியா? நல்லா கொழுத்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டு மாடுகண்ணை திருடிட்டு போயிட்டு நான் செய்யவில்லை என்று. ஐயா அம்மனி, எனக்கு ஒரு யோசனை, ஒரு சந்தேகம், தயவு செய்து பதில் சொல்லுங்கள். என்னையா சந்தேகம்? இல்லை, நான் சாப்பிட்ட அந்த அரிசி உங்களுக்கு எப்படி கிடைத்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன பவ்யமாக கேட்குறேன். அந்த அம்மனி கொஞ்சம் யோசித்து ரொம்ப தயக்கமாக மெல்லிய குரலில் சொல்கிறார். ஒன்றும் இல்லை சாமி, இன்றைக்கி மத்தியானம் சாம்பார் வைக்கிறதுக்கு சாம்பார் பொடி இல்லை, பக்கத்து விட்டு பரிமளா அக்கா கிட்ட சாம்பார் பொடி வாங்குவோமேன்னு போனேன். அவங்க சாம்பார் பொடி எடுக்க போன சமயத்தில் கூடத்தில் ஒரு அரிசி மூட்டை நிறைய அரிசி இருந்தது. நம்ம புருஷன் அன்னன்னைக்கு ஏதோ சம்பாதிச்சு அரிசி சம்பாதிச்சுட்டு வரார். அதில் ஒரு பகுதியை சாமியாருக்கு வேறு சாப்பாடு போடுறாரே, அரிசி இல்லாமல் கஷ்டப்படுறாமே, இதில் ஒரு அரைப்படி அரிசியை எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு என் மனசு தோணுச்சு. அவளுக்கு பரிமளாக்காக்க தெரியாமல் நான் ஒரு அரைப்படி அரிசியை எடுத்து மடியில் கட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன். அந்த அரிசியில் தான் உங்களுக்கு சமையல். பார்த்தீங்களா? ஒரு திருட்டு அரிசியிலே நீங்கள் சமையல் செய்திருக்கிறீர்கள். அந்த திருட்டு உணவை நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த திருட்டு உணவை நான் சாப்பிட்டதால் எனக்கும் திருட்டு புத்தி வந்து விட்டது. இப்போது 5-6 மணி நேரம் ஆகிவிட்டது. உடலுக்கு சென்ற அந்த உணவானது கழிவாக வெளியில் சென்ற பிறகு என் உடம்பு கலகலவென்று சாதாரணமாக ஆகிவிட்டது. நான் செய்த தவறை உணர்ந்து கொண்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும். இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். எந்த விதமான உணவை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அந்த விதமான உணர்வுகள் தான் உடம்பிலே வரும். அதற்காகத்தான் கோயிலிலே அன்னாபிஷேகம். கோயிலில் என்ன பண்ணுறோம்? கோயிலிலே ஒரு அடுப்பு வைக்கிறோம், மேலே புது பானையை வைக்கிறோம், அந்த அரிசியை போடுறோம், நல்ல தண்ணீரை போடுறோம், இறைவனுக்கு முன்னே நின்று சோறு சமைக்கிறோம். அன்னாபிஷேகத்தின் போது என்ன சொல்லி சோறு சமைக்கிறோம்? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அரஹர மகாதேவா என்றல்லவா சொல்லி சமைக்கிறோம். அப்பொழுது அந்த அன்னத்திலே இறையருள் நிரம்பும். அந்த அன்னத்தை அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்திய பிறகு அந்த பருக்கைகளை நாம் நிவேதனமாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த இறையருள் நமது உள்ளத்திலும் நமது உடலிலும் வந்து தங்கும். இது சத்தியம், இது சத்தியம். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். சாமவேதத்திலே ஒரு ஸ்லோகம், ஒரு வரி வருகிறது. அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ அப்படின்னு ஒரு வரி. அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னம் பரபிரம்மம் என்று பொருள். அகமன்னம்னா தெரியல, அன்னம் பரபிரமம்னா பொருள்னு சொல்கிறீங்க, அதுக்கும் அர்த்தம் புரியலையே. சரி, இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேன். கிராமத்துக்கு போனால் கிராமத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, சோறு தான் சொக்கநாதர். கேட்டிருக்கிறோம் இல்லையா? சோறு தான் சொக்கநாதர் என்று கிராமத்தில் உள்ள ஒரு எளிய விவசாயி சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ. சோறு தான் சொக்கநாதர். ஒவ்வொரு சோற்றிலும் இறைவன் இருக்கிறான். உலகிலே எங்கும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருள் தான்
அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பது இதன் பொருள். சந்திரபாபு வந்து நாடோடி மன்னன் ஒரு திரைப்படம் நினைக்கிறேன். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் சந்திரபாபுவும் ஜமுனா தேவியும் ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், சோறு கண்ட இடம் சொர்க்கமா, ஊரு சுற்றி வாழ உனக்கு எண்ணமா. கேட்டிருப்பீங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கமானா ஒரு ஹோட்டலில் சோறு சமைச்சு கொட்டி வச்சிருக்கிறாங்க, அதை போய் பார்த்தோம்னா அந்த இடம் சொர்க்கமா? இல்லையே. ஒரு கல்யாண வீட்டில் சோறு சமைத்து கொட்டி வைத்திருக்கிறார்கள், அதை போய் பார்த்தோம்னா அது சொர்க்கமா? நாம் சம்மந்தம் இல்லாத நாம் உள்ளே போய் சாப்பிட முடியுமா? இல்லையே. ஒரு அரசியல் கூட்டம் நடக்கிறது, அண்டாவாக பிரியாணி தயார் பண்ணி அங்கே வச்சிருக்கிறாங்க, அது என்ன சொர்க்கமா? கிடையவே கிடையாது. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொன்னால் எங்கே சிவாலயத்திலே சிவனுக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த சோற்றை பார்த்தாலே அந்த இடம் நமக்கு சொர்க்கம் வாய்க்கும் என்பதுதான் இதன் பொருள். சிவலிங்கத்தை சுற்றி அன்னத்தை அப்படியே அப்பி வைப்பாங்க இல்லையா, அதுக்கு காப்புன்னு பேர், அன்ன காப்பு. அந்த ஒவ்வொரு அரிசியையும் ஒவ்வொரு சோற்று பருக்கையும் நீங்கள் எடுத்து நிறுத்தி பாருங்க, அது ஒரு சிவலிங்கம். இதுதாங்க உண்மை. சூட்சமே இதுதான். சூட்சமே அன்னாபிஷேகத்தின் சூட்சமே இந்த வரியில தான், இந்த செய்தியில் தான் அமைந்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஒவ்வொரு சோற்று பருக்கையும் ஒரு சிவலிங்க வடிவத்தில் இருக்கிறது. ஒரே நாளில் சிவனுக்கு சாத்தப்பட்ட அந்த அன்னம் இருக்கிறதே, அது எத்தனை லட்சம் சோற்று பருக்கைகள். அப்போ அத்தனை லட்சம் சிவலிங்கங்களை பார்த்து நாம் வழிபடுகிறோம் என்றல்லவா பொருள். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரு க்ஷணத்திலே ஒரு லட்சக்கணக்கான சிவலிங்கங்களை பார்த்து நாம் வழிபடுகிறோமே. ஹரஹர மகாதேவா என்று சொல்லுகிறோமே, ஓம் நம சிவாய என்று சொல்லுகிறோமே. அதனால் அந்த இடம்தான் சொர்க்கம். சோறு கண்ட இடம் சொர்க்கம். அந்த சோற்று பருக்கையை நிவேதனமாக நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு நிச்சயமாக நமது வீட்டிலே உணவு பஞ்சம் என்பது வரவே வராது. நோயற்ற வாழ்வு வாழலாம். உடலில் உள்ள அனைத்து நோய்களும் அந்த ஒரு சோற்று பருக்கையினால் தீர்ந்து போகும். அது அந்த அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட அந்த சோற்று பருக்கையானது ஒரு சர்வ ரோக நிவாரணியாக செயல்படும் என்பது சத்தியமான உண்மை. ஆகவே அன்பர்களே, இந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் கொண்டு நடைபெற இருக்கின்ற இந்த அன்னாபிஷேக நிகழ்விலே அன்பர்களெல்லாம் கலந்து கொண்டு இறைவனை அன்ன ரூபமாக தரிசித்து அந்த அன்ன பிரசாதத்தையும் நிவேதனமாக வாங்கி உட்கொண்டு வாழ்க்கையிலே பசி என்ற வருத்தம் இல்லாது, உணவு பஞ்சம் இல்லாது, நோய் நொடி இல்லாது சுபிட்சமான வாழ்க்கை வாழ வேண்டும். நிச்சயமாக வாழ்வதற்கான அருளை ஈசன் நமக்கு அருள்வான் என்கிற உத்தரவாதத்தை உங்களிடம் தந்து ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு இறைவன் நல்கியிருக்கிறான். அந்த வாய்ப்பினை நான் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கும் எனக்கு உலகத்தை காட்டிய எனது குருமார்களுக்கும் இறைவனுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.